எல்லோரும் சேர்ந்து ஏக மனதோடு ஒரு மனதோடு ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்போம். அப்ப போட்டி எங்க இருந்து வருதுங்கண்ணா? இன்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர் சந்திப்பின் போது பெண் ஒருவர் நீங்களே மீண்டும் மாநில தலைவராக வேண்டும் என அண்ணாமலையிடம் கோரிக்கை வைத்திருப்பது கூட்டத்தில் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. முதலமைச்சரை சேலஞ்ச் பண்ற சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க. இதுக்கு தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஜனாதிபதி அவங்க ரிஜெக்ட் பண்ணணும். வேற எந்த வாய்ப்பு இருக்கக்கூடாது. உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு சுப்ரீம் கோர்ட். ஆனா சுப்ரீம் கோர்ட்டுக்கு மட்டும் போக மாட்டாங்க. ஏன்னா நீட்டு வந்ததே சுப்ரீம் கோர்ட் மூலமாகத்தான். இன்னைக்கு இந்த பார்ட்டிகள்லாம் 9ஆம் தேதி 8ஆம் தேதி எப்ப மீட்டிங் கூப்பிடுறாங்களோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகாம சைனாக்கு போலாமா, ஜப்பானுக்கு போலாமா, ரஷ்யாவுக்கு போலாமான்னு அந்த மீட்டிங் நடக்கும். தைரியம் இருந்தா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க. சுப்ரீம் கோர்ட்லயும் ரிஜெக்ட் ஆகி வரட்டும். குழந்தைகளுக்கு ஒரே மனநிலையோடு சமமான மனநிலையோடு படிக்க ஆரம்பிக்கல. நீட்டுக்கு வர்றதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லாம் இதே டிராமா. இங்க தலைவர்கள் யாரும் போட்டி போடுவதில்லைனே. பாரதிய ஜனதா கட்சியில தலைவர்களுக்கு போட்டி எல்லாம் கிடையாது. எல்லாரும் சேர்ந்து ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்போம், அவ்வளவுதான். இதுல போட்டி எங்க வந்துச்சு? அதனாலதான் தலைவர் போட்டியில் நான் இல்லைன்னு சொன்னேன். தலைவருக்கு மத்த கட்சி மாதிரி 50 பேர் போய் 50 பேர் போய் தலைவர் கட்சிக்காக நாமினேஷன் கொடுத்து அது ஓட்டெடுப்பு நடத்தி அப்படிலாம் கிடையாதுங்க. எல்லோரும் சேர்ந்து ஏக மனதோடு ஒரு மனதோடு ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்போம். அப்ப போட்டி எங்க இருந்து வருதுங்கண்ணா? தோட்டத்துக்கு போயிடும் மேடம். நீங்க ஜேர்னலிஸ்டா? ஐயா வேண்டாம். ஆமா ஏன் தலைவா என்ன மரியாதை கொடுக்க மாட்டீங்களா? நீங்க அதுக்குள்ள மறந்துடுவீங்களா? ஒரு விவசாயியோட பையனா இருப்பேன், மறந்துடுவீங்களா? என்னுடைய பணி ஒரு தொண்டனாக எப்பொழுதும் தொடருங்கண்ணா. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.